தற்போதைய அண்மை செய்தி. சென்னை ராயபுரத்தில் உள்ள அரசு மருத்துவமனை வாசலில் தாயிடம் இருந்து பிறந்து 9 நாட்களேயான பச்சிளம் பெண் குழந்தை கடத்தப்பட்டுள்ளது. சென்னை ராயபுரத்தில் உள்ள அரசு மருத்துவமனை வாசலில் தாயிடம் இருந்து பிறந்து 9 நாட்களேயான பச்சிளம் பெண் குழந்தை கடத்தப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் பச்சிளம் பெண் குழந்தை கடத்தப்பட்டுள்ளது. பிறந்து 9 நாட்களே ஆன பெண் குழந்தை கடத்தப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆட்டோ தேடி சென்ற தாயிடம் குழந்தையை பார்த்துக் கொள்வதாக வாங்கிய மர்ம பெண் குழந்தையுடன் மாயமானதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பார்த்திபன் வழங்க கேட்கலாம். பார்த்திபன், சென்னை ராயபுரத்தில் உள்ள அரசு மருத்துவமனை வாசலில் பிறந்து 9 நாட்களேயான பச்சிளம் குழந்தை கடத்தப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்கள். நிச்சயமாக மோனிஷா, சென்னை ஆர்எஸ்ஆர் மருத்துவமனை அங்க வடசென்னை பகுதியில் ஒரு பிரபலமான மருத்துவமனை ஆர்எஸ்ஆர் மருத்துவமனை. இந்த ஆர்எஸ்ஆர் மருத்துவமனையில தற்போது பிறந்து 9 நாட்களான ஒரு பச்சிளம் குழந்தையை ஒரு மர்ம பெண் கடத்தி சென்றிருப்பது பெரும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. 10 மாசம் சுமந்து பெற்ற அந்த தாய் தற்போது அந்த மருத்துவமனை வளாகத்திலே சுற்றி திரிந்து கதறக்கூடிய அந்த சம்பவம் பெரும் ஒரு துயரத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த பச்சிளம் குழந்தை பெண் குழந்தை பிறந்து 9 நாட்கள் ஆகியிருக்கிறது. இந்த குழந்தையுடைய பெண் குழந்தையுடைய தாயார் கீதா இவர் கொருக்குப்பேட்டையில் இருக்கக்கூடிய தன்னுடைய தாய் வீட்டுக்கு வந்திருக்கிறார். பிரசவத்திற்காக வந்தபொழுது ஆர்எஸ்ஆர் மருத்துவமனையில தான் அனுமதிக்கப்பட்டு இன்று அந்த 9 நாட்கள் ஆகிய நிலையில இன்று அந்த குழந்தையை டிஸ்சார்ஜ் செய்திருக்கிறார்கள். டிஸ்சார்ஜ் செய்தபோது மாலை ஒரு சிறிது நேரத்திற்கு முன்பு தான் மாலை வந்த பொழுது அப்பொழுது குழந்தையை கையில் வைத்துக் கொண்டு ஆட்டோ பிடிப்பதற்கு கடும் சிரமமாக இருப்பதாக அவரிடம் ஒரு பெண் கேட்டிருக்கிறார். அப்பொழுது அந்த பெண், குழந்தையை நான் பார்த்துக் கொள்கிறேன், நீ போய் ஆட்டோ தேடி பாருமா அப்படின்ற கூறிய நிலையில மருத்துவமனையில இருந்து அந்த குழந்தையை கையில வாங்கி அந்த மர்ம பெண் அந்த தாய் சென்று ஆட்டோ கிடைக்கவில்லை என்பது பார்த்த பொழுது அந்த குழந்தை கொடுத்துட்டு சென்ற அந்த இடத்துல குழந்தையும் இல்லை, குழந்தையை வாங்கி அந்த மர்ம பெண்ணும் இல்லாத கண்டு அதிர்ச்சி அடைந்து இங்கே ஒரு பெண் நின்று கொண்டிருந்தார்கள், யாரேனும் பார்த்தீர்களா என்ற அழுகும் குரலோடு அந்த 10 மாதம் சுமந்து பெற்ற அந்த பெண் தற்போது இந்த குழந்தையை காணவில்லை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். உடனடியாக மருத்துவமனை வளாகத்தில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்த பொழுது தற்போது அங்க இருக்கக்கூடிய நாள் ஒன்றுக்கு ஆயிரக்கணக்கான வாகனங்கள் சென்று வருகிறது. அந்த வாகனங்கள்ல அந்த பெண் எந்த வாகனத்துல ஏறி சென்று அந்த குழந்தையை கடத்தி சென்றார் என்பது தெரியவில்லை. தற்போது அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள்லாம் சில பகுதியில பயனில்லாமல் இருக்கிறது. தற்போது அங்க மேற்கொண்டு விசாரணை ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. குறிப்பாக இந்த பச்சிளம் குழந்தையை 9 நாட்களே ஆன இந்த பச்சிளம் குழந்தையை கடத்தி சென்றிருக்கக்கூடிய இந்த பெண் குழந்தையை கடத்தி அந்த பெண் ஏற்கனவே இதே மருத்துவமனையில ஒரு 2-3 நாட்களாக சுற்றி கொண்டிருந்தார் என்று கூறப்படுகிறது. ஏனென்றால் இதே கீதாவிடமே சென்று இந்த பெண் ஏற்கனவே இதுக்கு முன்பதாக பேசியதாகவும் கூறப்படுகிறது. அப்படி என்றால் இந்த கீதா சொல்லக்கூடிய அந்த தகவல் அடிப்படையில அந்த சிசிடிவி காட்சிகள் ஆய்வுல குறிப்பாக அந்த பகுதிகளில குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் மருத்துவமனையில் கீதாவிடம் சென்ற மர்ம பெண் பேசிய போது அந்த வீடியோ காட்சிகள்லாம் கைப்பற்றி போலீசார் துரிதமாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த குழந்தைகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்ற சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரக்கூடாது என்பதற்காக தற்பொழுது இந்த பெண் குழந்தையை கடத்தி சென்ற பச்சிளம் குழந்தை இந்த பெண் யார் என்பதை துரிதமாக தனிப்படை அமைக்கப்பட்டு இந்த குழந்தையை மீட்க வேண்டும் என்பதுதான் தற்போது அழும் குரலாக வைக்கக்கூடிய தாயுடைய பிரதான கோரிக்கையா இருக்கிறது. மோனிஷா, பார்த்திபன், விரிவான தகவல்களுக்கு நன்றி.